குருவே சரணம். மூலாதார சக்தியானது பல பிறவிகளாக மூலாதாரத்தை நோக்கி பயணித்து வருகிறது. புதிய சக்திகள் உருவாகும்போது கூட அது கீழ் நோக்கியே செல்கிறது. அதனால்தான் தியானத்தின் மூலம் பெறப்படுகிற சக்தியானது முதலில் காமத்தை தூண்டுவதாக அமைந்துள்ளது. இதுவரை நீ கண்டிராத புது உணர்வு உனக்குள் தோன்றுகிறது. காமம் அதிகமாக தூண்டப்படும்போது இதுவரை உனக்கு தெரிந்த ஒரே வழி கீழே உள்ள சக்கரமான மூலதாரத்தின் மூலம் அதை தணிக்க முற்படுகிறாய். தியானத்தில் பெறப்படும் அபரிமாத சக்திகள் மூலாதாரம் எனும் காமச்சக்கரத்தை நோக்கியே செல்லும். இப்போதுதான் நீ விழிப்போடு இருக்க வேண்டும். அதோடு போராடக்கூடாது. விழிப்புடன் மட்டுமே இருந்தால் போதுமானது. உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அங்கே ஏதும் நடக்கப் போவதில்லை. நீ ஒத்துழைக்கும்போது மட்டுமே அந்த சக்தியானது வீணாகும். நீ விழிப்போடு இருக்கும்போது, அதற்கான உந்துதலில் ஈடுபடாத போது மூலாதாரத்திலே சக்தி தடைப்பட்டு நிற்கும். அந்த தியான சக்தியானது அடக்கப்படுவதில்லை, தடுக்கப்படுகிறது. மேலும் மேலும் சக்தி பெருகும்போது, அதற்கான வழி அடைக்கப்பட்டிருக்கும்போது சக்தி தேக்கம் உண்டாகிறது. நீ செய்வதெல்லாம் மனதையும் உடலையும் விழிப்பாக வைத்திருப்பதுதான். தியான சக்தியானது பெருகும்போது மூலாதார சக்கரத்தில் சக்தி வெளியேறி வழியற்றுப் போய்விடுவதால் அது மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. சக்தி பயணிக்க ஏதுவாக புதுவழி திறந்து கொள்கிறது. மூலாதார சக்தி மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தவுடன் உன் உடலில் புது கவர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கிறது. உடலில் காந்த சக்தி உண்டாக ஆரம்பித்து புது தேஜஸ் உண்டாகிறது. அந்த கவர்ச்சி ஒழுக்கத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இந்த பயிற்சியின் வாயிலாக கவர்ச்சியற்றவன் கூட மிக கவர்ச்சியானவனாக மாறிவிடுகிறான். இதுவரை பார்த்திராத மனிதர்கள் கூட உங்கள் மேல் ஈர்ப்பு கொள்கிறார்கள். எதிர்ப்பாலினர் உங்கள் மேல் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஒழுக்கமான உடலில் ஒருவித அதிர்வலைகள் உண்டாக ஆரம்பிக்கின்றன. இந்த சகசிரார சக்தியின் மூலம் பலருக்கு நல்ல காரியங்களை உன்னால் செய்ய முடியும். இந்த 7வது சக்திமயமான சகசிராரம் எனும் பிரம்ம சக்ராவிலிருந்து அடுத்து நீ இந்த பிரபஞ்சத்தோடு எளிதில் கரைந்து விடலாம். குருவே சரணம்.